தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நள்ளிரவில் விடுதலையானார். நள்ளிரவில் விடுதலையானார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். பிரபல யூடியூபர் மாரிதாஸ் நேற்று கைது செய்யப்பட்டார். பிரபல யூடியூபர் மாரிதாஸ் இவர் அரசியல் விமர்சகர். மதுரையில் வசித்து வருகிறார். மதுரை சூர்யா நகரில் வசித்து வந்தார். இவர் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக சமூக வலைதளங்களில் தனது கருத்தை பதிவு செய்திருந்தார். தமிழக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, அவருடைய மாமியார் மற்றும் அவருடைய மனைவி லீமாரோஸ் மற்றும் டெய்சி இருவரது நெருங்கிய உறவினர்களான ஜான் பிரிட்டோ என்பவர் போதைப்பொருள் கடத்தியதால் 250 கோடி ரூபாய் அளவுக்கான போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டது. அவர் தலைமறைவாக உள்ளார். அவர் தனது பணத்தை ஆதவ் அர்ஜுனா மனைவி மற்றும் மாமியார் பேரில் டெபாசிட் செய்துள்ளார். இதனால் எர்ணாகுளம் நீதிமன்றம் இருவருக்கும் ஜாமீன் வழங்கியுள்ளது. ஆனால் பாஸ்போர்ட் முடக்கப்பட்டுள்ளது. இந்த செய்தியை அவர் வெளியிட்டார். ஆனால் தமிழக அரசு அமைச்சர் கீர்த்தனா மீது ஆபாச தாக்குதல் நடத்தியதாகவும் ஏஐ மூலம் புகைப்படங்கள் உருவாக்கி பெண்ணியத்துக்கு இழிவு ஏற்படுத்தியதாகவும் கூறி அவரை கைது செய்தது. நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டது. ஆனால் நீதிபதி அவர்கள் தொடர்ந்து காவலில் வைக்கக்கூடிய முகாந்திரம் இல்லை என்று கூறி விடுதலை செய்தார். அதாவது அவரை கைது செய்து சிறையில் அடைக்கக்கூடிய ஆவணங்கள் எதுவும் காவல்துறை சமர்ப்பிக்கவில்லை. முறையாக கைது செய்யப்படவில்லை. கைது செய்யப்பட்டதற்கான ஆதாரங்களை சமர்ப்பிக்கவில்லை. அதனால் 10,000 ரூபாய் சொந்த ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டார். நேற்று நள்ளிரவில் யூடியூபர் மாரிதாஸ் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். சமூக வலைதளங்கள் மூலமாகவே ஜோசப் விஜய் ஆட்சியை பிடித்தார். ஆனால் அந்த ஊடகங்களுக்கே ஆப்பு வைக்கும் விதமாக ஜோசப் விஜய் தற்போது செயல்படுகிறார். தன்னை விமர்சிப்பவர்களை தற்பொழுது அதிரடியாக கைது செய்து வருகிறார். இதே தவறைத்தான் மு.க. ஸ்டாலின் அரசாங்கம் செய்தது. அதன் விளைவை தற்பொழுது அனுபவிக்கிறது. ஜோசப் விஜய் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். பத்திரிகை சுதந்திரம் 4வது தூண் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். விமர்சனங்களுக்கு பதிலளிக்க வேண்டும் அல்லது மௌனமாக கடந்து செல்ல வேண்டும். அதை விட்டுவிட்டு அரசியல் விமர்சகர்களை கைது செய்து சிறையில் அடைப்பது தவறான ஒரு செயலாகும்.